வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்க பேர்? குணசேகரனுங்க. எந்த ஏரியா இது? சத்தியமங்கலம் பெரியகுளங்க. பெரியகுளம். நீங்க எந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சம்மங்கி, வாழைங்க, மக்காச்சோளம் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகே. எவ்வளோ ஏக்கர் இருக்கு மொத்தமா? ஒரு 5 ஏக்கர் இருக்குங்க சார். சரி, ஓகே. இப்போ இது ஓகே விலை சம்மங்கியோட விலை அதாவது இது மாதிரிங்க ஒரு 5 10லேருந்து 100 200 வரைக்கும் போகுங்க. ஏதோ முகூர்த்த டைம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா விலை ரேட் கொஞ்சம் சேர்ந்து கிடைக்குங்க. இப்போ நம்ம ஹெர்போலி பற்றி எப்படி கேள்விப்பட்டீங்க? ஹெர்போலி வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாருங்க. அப்புறம் தம்பி வந்து விசாரிச்சு பார்த்துட்டு சரி ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் அந்த பன்னி வனவிலங்குகள்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குங்களா, நம்ம ஏரியாவில் பன்னிக்கு தொந்தரவு ஜாஸ்திங்க. பன்னி, மயில், முயலுங்க, இந்த கீரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழங்கோட செடியெல்லாம் பிடிங்கி அஞ்சிட்டு போயிருங்க. அதுக்காக சரி யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வாங்கி பயன்படுத்தி பார்த்தாங்க. இப்போ ரெண்டாவது வந்து அவர் எம்டி சார்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூவும் வந்து நல்லா க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்குறோங்க. இது பொதுவாக எவ்வளோ வருது உங்கள் ஹெர்போலி ரேட்டு? உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது லிட்டர் 100 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. அந்த லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏக்கராக்கு 12 லிட்டர் யூஸ் பண்ண சொன்னாங்க. 10 லிட்டர் தண்ணியில் கலந்து யூஸ் பண்ண சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் மாதம் மட்டும் வந்து 15 நாளைக்கு ஒரு டைம் 2 டைம் ஸ்ப்ரே பண்ண சொன்னாங்க. செலவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1200 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்களே சொந்தமாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறனால மருந்தோட ரேட்டு மட்டும் வந்து 12 டேங்க் அடிக்கிறோம் ஒரு ஏக்கரை 1200 ரூபா வருதுன்னு பாருங்க. ஒரு லிட்டர் 100 ரூபா வருதுங்க. ஓகே ஓகே. எப்போ ரிசல்ட் உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சு? பார்த்தீங்கன்னா 2 டைம் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 டைம் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். 3600 ரூபா வருதுங்க. இப்போ குறைஞ்சபட்ச ரேட்டு 15 ரூபா போனாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க. கிலோ மாதத்துக்கு ஒரு 10 கிலோ டெய்லி ஒரு 10 கிலோ வச்சு வந்தீங்கன்னா மாதம் 300 கிலோ வச்சு வருதுங்க. அதுக்கு இது வந்து ஈவனாக பண்ணிட்டு வந்துருங்க. அது கரெக்டாக உங்களுக்கு டேலி ஆயிடுது அந்த ரேட் வந்து. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கேஜஸ் வந்து 20 கிலோ அந்த ரேஞ்சுக்கு வரது ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சுங்க. கிளைமேட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு, மழையும் பேஞ்சிட்டு இருக்குங்க. ரெண்டாவது இந்த ஹெர்போலியை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 கிலோ வரைக்கும் வந்துருக்குங்க. அவ்வளோ உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கிது உங்களுக்கு பொதுவாக கிடைக்குது. இப்போ மற்றவங்களோட உங்களுக்கு நல்லா அப்போ மற்றவங்க ஃபீல்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வருதுன்னு பார்த்துங்களேன். பக்கத்தில் விசாரிச்சதில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒருத்தர் கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் பயோ யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஃபுல்லாக பயோ தான் பண்ணிட்டு இருக்க முடிஞ்ச வரைக்கும். ஓகே ஓகே. மற்றவங்க ஃபீல்டுக்கு இப்போ கொஞ்சம் நம்ம பரவாயில்லைங்க, ஒரு 10 கிலோ வச்சு வருதுங்க கன்ஃபார்ம். ஓகே ஓகே. இதுதான் உங்கள் தோட்டங்களா? ஆமாங்க. சரி, ஓகே. இது விட நல்லாவே உங்களுக்கு ரேட்டு கிடச்சிட்டு இருக்கு இதில். ஆமாங்க. சரி, ஓகே. இப்போ தான் பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும் போது பக்கத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற ஐடியாங்க. சரி, ஓகே.